மாதா கி. ஜெய் கங்கா மாதா கி. பத்ரிகாசிரமத்து நாராயண பெருமாளுடைய சந்நிதி இருக்கும் மலை நாராயண மலை. இது நீண்டு நெடுதுயர்ந்து காணப்படுகிறது. அந்த மலைக்கு நேர் எதிர்த்தாற்போலே அலகநந்தாவை கடந்து மற்றொரு புறம் சென்றால் நரனின் மலை. நரநாராயணர்கள் மலையை பற்றின முக்கியத்துவத்தை ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன். இங்கிருக்கக்கூடிய மலைகளும் பனியும் கங்கையாரும் சூரிய பகவானுமாக சேர்ந்து ஒரு ஜால வித்தையே காட்டுகிறார்கள். விடியற்காலை 5 மணிக்கு ஓர் அழகு, 8 மணிக்கு வேறொரு அழகு, உச்சி வெயில் மற்றொரு அழகு, மாலை பொழுதில் சடக்கென சூரியன் மறையும் போது தனி அழகு, இரவு பொழுதில் குளிர்ச்சியோட கூடின அழகு. ஓரொரு வேளையும் பத்ரி நாராயணன் எப்படி தன் அலங்காரத்தை மாற்றிக்கொள்ளுகிறாரோ அதப்போல இந்த ஊரும் தன் இயற்கை அழகை மாற்றிக்கொள்ளுகிறது. தற்போது நான் அமர்ந்திருக்கும் இடத்தில் இருந்து நேர் பின்னால் உங்களுக்கு உயர்ந்த ஒரு அருவி தெரியும். கோவென்ற ஓசையோடே அருவி கொட்டுகிறது. இது இருக்கும் மலைக்கு ஊர்வசி பர்வதம்னு பெயர். தற்போது இந்த இடத்திலிருந்து இங்கிருக்கும் 4 முக்கியமான மலைகளையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னா போலே பத்ரி நாராயணனுடைய சந்நிதி இருக்கும் நாராயண மலை. அதற்கு நேர் எதிர்த்தாற் போலே கங்கையை தாண்டி அப்புறம் சென்றால் நரனுடைய மலை. எனக்கு நேர் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஊர்வசி பர்வதம். இந்த ஊர்வசி பர்வதத்திலேதான் பகவான் ஊர்வசி தேவியை உருவாக்கினான். எம்பெருமானுடைய தொடையிலிருந்து ஊர்வசி உருவானாளாம். ஊர்வசி பர்வதத்திற்கு பின்னால் இருப்பது நீலகண்ட பர்வதம். அந்த பர்வதத்தில் தான் நிறைய பனிப்படலம் பொழிகிறது. அங்குதான் விடியற்காலை சூரிய ஒளிப்பட்டு தகதகிற சிவப்பு வர்ணத்தோடே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மலைக்கு அப்புறம் சென்றோம் என்னால் சரண பாதுகா என்கிற இடம் வருகிறது. அவ்விடத்தில் பகவானுடைய பாதுகையும் ராட்சசனுடைய பாதுகையும் காணப்படுகிறது. இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு? இங்க இருக்கக்கூடிய லோக்கல் கர்வாலிகள் அவர்களிடத்துல பேசினோம்னால் இங்கே ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஓர் ராட்சசன் அந்த ஆள் இருக்காரு, எங்க மாமா. அவன் சுமார் 10,000 கவச்சங்கள் பூண்டு கொண்டிருந்தானாம். அந்த கவச்சங்கள் ஒன்னொன்னும் உடைக்கவே முடியாது. இந்த இரு மலைகளிலேயும் நரனும் நாராயண பெருமாளுமாக இருந்தார்கள். அந்த ராட்சசன் அவர்களோடே சண்டை போடுவதற்காக வந்தான். அந்த ராட்சசன் ஒரு வரம் பெற்றிருந்தான். அவனுடைய ஒரு கவச்சத்தை உடைக்க வேண்டுமென்னால் 10,000 ஆண்டுகள் தவம் இயற்றினால் அப்படிப்பட்ட ஒருத்தனால் தான் அவனுடைய ஒரு கவச்சத்தை உடைக்க முடியும். அப்ப 10,000 கவச்சங்கள் இன்ட்டு 10,000 ஆண்டுகள், இது யாராலே செய்து முடிக்க முடியும்? அந்த சமயத்திலே நரன் தவம் இயற்றி கொண்டிருந்த போது நாராயணன் ராட்சசனோடே போர் புரிவான். நாராயணன் தவம் இயற்றி கொண்டிருந்த போது நரன் ராட்சசனோடே போர் புரிவான். இத போல 2 பேரும் பத்ரிகாசிரமத்திலிருந்து போர் புரிந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த ஊருக்கு ஒரு மகாத்மியம் உண்டு. நாம் ஒரே ஒரு நாள் தவம் புரிந்தோம் என்னால் அது 10,000 ஆண்டுகள் தவம் புரிந்ததற்கு சமம். என்ன இந்த நாட்டுக்கே இருக்கிற பெருமை. அதே போல ஒரே ஒரு நாள் பாவம் புரிந்தாலும் அது 10,000 ஆண்டுகள் பாவம் புரிந்ததற்கு சமமாம். அதை நாம் செய்ய போவதில்லை. ஆனா எந்த புண்ணிய காரியத்தையும் அல்லது ஒரு புண்ணிய கர்மாவை இந்த பூமியில செய்தோம்னாலே, தானமோ தபஸோ யஜ்ஞமோ ஜபமோ விரதமோ எதுவாக இருந்தாலும் ஓர் நாள் செய்தால் அது 10,000 ஆண்டுகள் செய்ததற்கு சமம். நரநாராயணர்கள் சாமர்த்தியக்காரர்கள் தான். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு நாள் நரன் தவம் செறிவான். அப்போது நாராயணன் சண்டை போடுவார். இவர் ஒரு நாள் தவம் பண்ணி முடிச்சுட்டால் அப்ப 10,000 ஆண்டு தவத்துக்கு சமம் தானே. அந்த ராட்சசனுடைய ஒரு கவச்சம் உடைந்து போகும். அடுத்த நாள் நாராயணன் தவம் செய்வார், மற்றொரு கவச்சம் உடையும். இத போலே 9,999 நாட்கள் நரநாராயணர்கள் தவமியற்ற அத்தனை கவச்சம் உடைந்து போய் ஒரே ஒரு கவச்சம் மட்டும் பாக்கி இருந்ததாம். அந்த கவச்சத்தோடே அந்த ராட்சசன் ஓடி ஒளிந்து விட்டான். மற்றொரு செவி வழி செய்தியும் இங்கு கேட்கிறோம். அதாவது அந்த கடைசி கவச்சத்தை தான் கண்ணன் பிறந்திருந்த துவாபர யுகத்திலே
கர்ணன் அணிந்து கொண்டு பிறந்தான் என்றும் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த கதைகள் எல்லாம் புராண பிரசித்தமான கதைகள் அல்ல, ஆனால் இவ்விடத்திலே சொல்லப்படுகிற கதைகள். இந்த சரண பாதுகை பகவானுடைய பாதுகை, ராட்சசனுடைய பாதுகை, இங்கே போர் நடந்ததற்கு அடையாளமாக அதெல்லாம் இந்த மலையிலே உள்ளது. அப்ப 4 முக்கிய மலைகள், நாராயண பர்வதம், நர பர்வதம், ஊர்வசி பர்வதம், அதற்கு மேலே நீலகண்ட பர்வதம். இந்த 4 தான் இந்த இடத்துல முக்கியம். நமக்கு ஒண்ணு தோணும், ஊர்வசிய பகவான் எதற்கு படைக்க வேண்டும்? ஊர்வசியனுடைய வேலை என்ன? எந்த ரிஷி எந்த இடத்துல தவம் இயற்றி கொண்டிருந்தாலும் அதை கலைப்பது, இதுதானே அவளுடைய வேலை. இந்திரனுக்கு ராஜ்யத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், யாரும் போட்டிக்கு வந்துவிடக் கூடாது, அதற்காக ஊர்வசி அனுப்பி வைக்கிறார். இப்படிப்பட்ட ஒருத்தியை பகவான் உருவாக்க வேணுமா என்று தோணும். ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் பதரிகாசிரமத்தை பத்தி தெரிவிக்கிறார். நாம் காமசுகத்தை தொலைத்து சிற்றின்பத்திலே ஈடுபடாமல் பேரின்பமாகிற பதரி நாராயண பெருமாளை சேவிக்க வேண்டும். பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலால் ஊன்னி ஊன்னி தள்ளி நடவாமுன். நாம் தண்டு கையிலே ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நம் காலும் ஊன்றுகோலும் ஒன்னுக்கொன்னு முட்டி தள்ள அதை ஊன்றிக்கொண்டு நடந்து வருகிற காலம் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்பாக பதரிகாசிரமத்திலே சேவிக்க வாருங்கள். பண்டு காமரானவாறும், பழைய காலத்திலே இளம இன்பத்துக்காக எவ்வளவு நாடி இருப்போம், பாவையர் வாயமுதம் உண்டவாறும் எவ்வளவு தூரம் சுகத்தை அனுபவித்திருப்போம், வாழ்ந்தவாறும், நம்மெல்லாம் வாழ்ந்தது தெரியாதா? சில பேர் பேசுவார்கள், வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி, தாங்கள் பழைய காலத்திலே எப்படியெல்லாம் சுகத்தை அனுபவித்தோம் அப்படின்னு ஒரு வயோதிகன் இப்போது வெட்கமே இல்லாமல் மற்றொருத்தனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த பேச்சு கூட தாங்காமல் அவனுக்கு இருமல் வந்து விடுகிறதாம். இப்படிப்பட்ட மூப்பெய்தின பிற்பாடா அவதரிக்க வர வேண்டும்? இப்படி இரும போறதுன்னு சின்ன வயசுல தெரியாதா? வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலால் ஊன்னி ஊன்னி தள்ளி நடவாமன். ஊர்வசியும் இருக்கலாம், ரம்பை இருக்கலாம், மேனகை இருக்கலாம். உலகத்தில் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு பல வஸ்துக்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதை தாண்டுவதற்கு வேண்டிய சத்த குணத்தை பகவான் நமக்கு கொடுத்துள்ளார், மனோபலத்தை கொடுத்துள்ளார், திவ்யதேசங்களை கொடுத்துள்ளார். தானம், தபசு, யஜ்ஞம், சத்தியம், சௌச்சம் போன்ற உயர்ந்த பண்புகளை கொடுத்துள்ளார். இவற்றை வளர்த்து கொண்டோம் என்னால் எந்த ஊர்வசி மேனகை ரம்பையும் கண்ணெதிரிலே நிற்பதற்கு கூடிய முடியாது. அர்ஜுனன் எவ்வளவு தூரம் புலன்களை ஜெயித்தவன் தெரியுமா? அவன் ரம்பா, திலோத்தமா, ஊர்வசி போன்ற பேரழகிகளை கண்டால் அவர்களிடத்திலே கைகூப்பி தாயே என்று அழைப்பனான். அதை விட அவனுடைய ஜெயத்துக்கு என்ன சாட்சி வேணும்? இது நரநாராயண பெருமாளுடைய ஆஸ்தானம். இந்த எந்த இன்பத்துக்கு இடமில்லை, பிரம்மானந்தத்துக்கு, பிரம்மானுபவத்துக்குத்தான் இடம், சத்தகுணத்துக்குத்தான் இடம். ஆகையாலே இங்கே நாம் இருந்து எதை ஒன்று செய்தாலும், ஒரு நாள் செய்தால் அது 10,000 ஆண்டுகள் செய்த பலத்தை கொடுக்கும். பலத்தை கொடுக்குமா? பார்ப்போமே. கண்ணன் கீதையில் 17வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்தில் என்ன கருத்து சொல்லுகிறார்னு பார்ப்போம். தாத்தவ்யமிதி யத் தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத் தானம் சாத்விகம் ஸ்மிருதம். இனி 3 ஸ்லோகங்களாலே 21, 22, 23 சாத்விக தானம், ராஜச தானம், தாமச தானம், இந்த 3ஐயும் கண்ணன் விளக்க போகிறார். நாம ஒருத்தரிடத்துல தானம் கொடுக்கிறோம். தானம் கொடுக்கறதுன்னா என்ன நினைச்சிருவோம்னா, ஓ தாழ்ந்தவன், ஒண்ணுமில்லாதவன் உயர்ந்தவனிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த கருத்தே முதல்ல தவறு. யாரோ ஒருத்தர் தானம் பெற்றுக்கொள்ளுகிறார்னா அவர் தாழ்ந்தவர்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் தானம் கொடுக்கிறார்னா அவர் உயர்ந்தவர்னு அர்த்தம் கிடையாது. உயர்ந்தவர், தானம் கொடுப்பதனால உயர்ந்தவர் தான். ஆனா தானம் பெற்றுக்கொண்டவர் தாழ்ந்தவர் அல்ல. ஏன்னு இப்படி யோசிச்சு பாருமே. இப்போ மனு பகவான் ஆகட்டும், தர்மசாஸ்திரத்திலே ஆகட்டும், நம்மள தானம் கொடுக்கணும்னு சொல்றது. ஒருத்தர் இடத்துல நிறைய சொத்து இருக்கு, மற்றொரு இடத்துல இல்லை. பகவான் என்ன எதிர்பார்க்க போறார்? இந்த சொத்தை அவன் பகிர்ந்து மற்றொருத்தனுக்கு அளிக்க வேண்டும். இதனை எம்பெருமானுடைய எதிர்பார்க்க போறது. அப்ப தானம் கொடுத்தால்தான் புண்ணியம் கிடைக்கிறது என்ன தர்மசாஸ்திரம் சொல்றது. நாம கொடுக்கணுங்கிறதுக்காக வந்துட்டோம், வாங்கறதுக்கு ஒத்துரிமை இல்லாத போயிட்டா அப்ப நமக்கு எப்படி புண்ணியம் கிடைக்கும்? ஆகையால ஒருத்தர் வாங்கித்தானே தீர வேண்டும். இன்னன்னார் தானம் வாங்கினாலும் உயர்ந்தது, இன்னன்னார் தானம் கொடுத்தாலும் உயர்ந்தது என்ன எம்பெருமான் சொல்லுகிறார். அதனாலே சாத்விக தானம் புரிய வேண்டும். அதுல கொஞ்சம் நாம சாமர்த்தியமா இருந்துக்கலாம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்றது தெரியுமா? எந்த உயர்ந்த தேசத்தில், உயர்ந்த காலத்தில் உயர்ந்தோர்களுக்கு தானம் கொடுக்கப்படுகிறதோ
அது சாத்விக தானம்னு கண்ணன் சொல்றார். இந்த தேசத்துல இப்பதானே ஒரு கதை சொன்னேன். ஒரு நாள் தவம் புரிந்தாலோ தானம் கொடுத்தாலோ அது 10,000 மடங்கு பலத்தை கொடுக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகத்தின்படி இங்க வந்து தானம் கொடுத்தோம்னால் கண்டிப்பா சாத்விக தானம் தான். இனி ஸ்லோகத்தினுடைய சொற்களின் பொருள் பார்க்கலாம். தாத்தவ்யமிதி யத் தானம் தீயத்தே அனுபகாரிணே. யது தானம், எந்த ஒரு தானமாவது, தாத்தவ்யமிதி இது தர்மசாஸ்திரத்தின்படி கொடுக்க வேண்டியதே. சாஸ்திரம் நம்மை இப்படிப்பட்ட தானம் கொடுக்க சொல்லி இருக்கிறது என்கிற ஆசையோட கொடுக்கப்பட வேண்டும். அதாவது சாஸ்திரம் சொல்லி தூங்கிறதுக்காக செய்யறது தான் பயன். இது தவிர வேறு பயன் கருதக்கூடாது அப்படிங்கிறது கருத்து. தாத்தவ்யமிதி யத் தானம் தீயத்தே கொடுக்கப்படுகிறதோ யாரை குறித்து? அனுபகாரிணே, யார் நமக்கு ஏற்கனவே நல்லது செய்தவர் அல்லரோ, யார் இனிமே நமக்கு நல்லது செய்ய போறார் என்கிற நம்பிக்கையும் உன்னிடத்துல நம்மிடத்துல கிடையாதோ, யார் நமக்கு உபகாரமே பண்ணாதவரோ அப்படிப்பட்டவரை குறித்து தானம் கொடுக்கணும். ஏற்கனவே எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்காக 1,00,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு திரும்ப ஒரு வருஷம் கழித்து அவர் எங்கேயோ வந்திருக்காருங்கிறதுக்காக பதரி ஆசிரமத்துல பார்த்தேன், இங்க வாங்கோ உங்களுக்கு தானம் கொடுக்கலான்னு இருக்கேன், 100 ரூபா வச்சுங்கோ அப்படின்னு கொடுத்தேன்னா இது சாத்விக தானமே அல்ல. ஏன்னா மத்த எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறச்சே எல்லாரையும் விட்டுட்டு இவரை தேடி கண்டுபிடிச்சேன்னு இல்லையோ. எது காரணம்? இவர் எனக்கு 1,00,000 ரூபாய் உதவி பண்ணிருக்கார். அப்ப எனக்கு உபகாரம் பண்ணினவனை குறித்து கொடுக்கப்படும் தானம் உயர்ந்தது அல்ல. சரி, வேண்டாம். இன்னைக்கு ஒருத்தர் இடத்துல நாம கொடுக்கிறோம். எதுக்குன்னா ஒருவேளை 2 வருஷம் கழிச்சு இவர் எனக்கு உபகாரம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறேன், அதுவும் கூடாது. ஏற்கனவே பண்ணின உபகாரத்துக்கும் கொடுக்க கூடாது, இனிமே பண்ண போறார் என்கிற நம்பிக்கையிலையும் கொடுத்ததா இருக்கக்கூடாது. இந்த 2 விதிக்குட்பட்டால் தான் அது சாத்விக தானம். அப்ப தாத்தவ்யமிதி யத்தானம் தீயத்தே அனுபகாரிணே தேசே காலேச்ச பாத்திரேச்ச. தேசத்தில் கொடுக்கப்பட வேண்டும், காலத்தில் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல பாத்திரம், நல்ல பாத்திரம்னா நல்லவனிடத்தே கொடுக்கப்பட வேண்டும். தேசம்னு சொன்னால் சரையூ நதி கரையிலே கோதானம் பண்ணால் சிறந்தது. இதோ பதரிகாசிரமத்துக்கு வந்து ஏன் அவ்வளவு தூரம்? இந்த இடத்துல நிறைய மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறது பாருங்க. அதுக்குன்னு சின்ன சின்னதா ஒரு உருண்டை பண்ணி வச்சுருப்பா. அந்த உருண்டைய வாங்கி மீனுக்கு போட்டா கூட அது ரொம்ப உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. அப்ப இதே போல பதரிகாசிரமத்தில், கயா கஷேத்திரத்தில், ஹரித்வாரத்தில், அயோத்தியில் இத போல தேசங்களில் கொடுத்தால் அந்த தானம் மிக உயர்ந்தது. ஆனால் எந்த மாதிரி தேசத்துல கொடுக்க கூடாதுங்கிறதை மேல் ஸ்லோகத்துல சொல்ல போறார். அதை அப்போது விளக்குகிறேன். அடுத்தது காலம். நல்ல காலத்தில் கொடுக்க வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது, தை மாச பிறப்பு. தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறது, ஆடி மாச பிறப்பு. இத போல சிறந்த காலங்கள் இருக்கும் இல்லையோ, அதிலே கொடுக்கப்படும் தானம் உயர்ந்தது. நல்ல ஹோரைகளிலே கொடுக்கப்படும் தானம் உயர்ந்தது. பாத்திரேச்ச, நல்ல பாத்திரம். நல்ல பாத்திரம்னா வாங்கிக்கிற பாத்திரம் அல்ல, யார் பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் தான் பாத்திரம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணுமா? குலத்தினாலே மட்டும், பிறப்பாலே மட்டும் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆகிவிடுவதில்லை. படிப்பாலே மட்டும் ஒருத்தன் உயர்ந்தவன் ஆகிவிடுவதில்லை. பின்னே நடைமுறையாலே, ஒழுக்கத்தாலே ஒருத்தன் உயர்ந்தவன் ஆகிறான். கல்வி கற்றிருந்தாலும், ஞானம் மிகுதியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் உயர்ந்தவன் அல்ல. இங்கே பாத்திரம்னு கண்ணன் சொல்றது ஒழுக்கமுடையவனை குறித்து. தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத் தானம். இப்படி கொடுக்கப்பட்ட தானம்தான் சாத்விகமாக கொண்டாடப்படுகிறது என்று 20வது ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவிக்கிறார். ஒரு தடவை பண்ணா 10,000 தடவை பண்ணது. ஒரு தானம் கொடுத்தா 1 கோடி தானம் கொடுத்ததற்கு சமம். அப்படிப்பட்ட பதரிகாசிரமத்தை பெருமான் நம்மை தானமும் கொடுக்க செய்ய வேண்டும். அது சாத்விக தானமாகவும் இருக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறேன்.